சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரான முதலமைச்சர் ஜெயலலிதா பரப்புரையில் ஈடுபட உள்ளார். அதற்காக அப்பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, ஆர்கே நகர் தொகுதியில் பரப்புரை செய்ய முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போது வருகை தருகிறார்? எங்கிருந்து பரப்புரையை தொடங்குகிறார்? தம்பி தமிழரசன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்போது பிரச்சாரம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. இன்று அந்த தொகுதியுடைய வேட்பாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் தனது பிரச்சாரத்தை இன்று தொடங்க உள்ளார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சென்னையை பொறுத்தவரை இடைத்தேர்தல் என்பது அரிதான ஒன்று. ஆலந்தூர் தொகுதியில் சில மாதங்களுக்கு முன்னர் தேர்தல் நடைபெற்றது, கடந்த ஆண்டு நடைபெற்றது. அதன் பிறகு நடைபெறக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாகும். அதிலும் குறிப்பாக நட்சத்திர வேட்பாளரான முதலமைச்சரே தொகுதியில் போட்டியிடுவதால் ஒரு பரபரப்பு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதற்கிடையே அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் இன்று மாலை 6 மணிக்கு தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். குறிப்பாக ஆர்கே தொகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பிரச்சாரம் நடைபெற்ற நிலையில் தற்போது இன்று மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் தொடங்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருடைய சிலை, தனது கட்சியுடைய நிறுவன தலைவரும் தனது ஆசானுமான எம்ஜிஆருடைய சிலைக்கு அவர் 6 மணிக்கு மாலை அணிவிக்கிறார். இந்த சிலைக்கு மாலை அணிவிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த சிலைக்கு அவர் மரியாதை செலுத்திவிட்டு இங்கிருந்தான் பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளார். எனவே முதலமைச்சர் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள முதல் இடம் பகுதி என்பதால் இந்த பகுதி முழுவதும் அதிமுகவினர் பெருமளவு திரண்டுள்ளார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வெளியூரிலிருந்து ஏராளமாக வந்திருக்கிறாங்க. தொகுதியை காட்டிலும் இங்க வந்திருக்கக்கூடிய வெளியூரை சேர்ந்த நிறைய அதிமுகவினர் இங்கு காணப்படுகிறார்கள். குறிப்பாக ஜெயலலிதா வரக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா வரக்கூடிய பகுதி என்பதால் பெண்கள் பெருமளவு இந்த பகுதியில் கூட்டமாக இருக்கிறார்கள். அது குறிப்பாக அந்த பகுதியை பார்க்கும்போது தெரியும். இந்த சாலையுடைய இரு புறங்களிலும் அதிமுக கூட்டம் பெருமளவு காணப்படுகிறது. இங்க பிரச்சாரம் இன்று மாலை நடைபெறுவதன் காரணமாக பெரும்பாலான கடைகள் இந்த பகுதியில் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பள்ளிகளுக்கும் வெகு விரைவாக விடுமுறை சீக்கிரம் அனுப்பிவிட்ட காரணத்தினால் இங்கு சாலை போக்குவரத்து எந்தமான பாதிப்பும் இல்லை. வழக்கமாகவே சாலை போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சி கூட பார்க்கலாம். பேருந்து வழக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் இந்த பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாக சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அதிமுக பெருமளவு திரண்டு இங்கே இந்த பகுதியில் இருப்பதை காணலாம். மகளிர் பெருமளவு திரண்டுள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் தங்களுடைய தலைவர் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவருடைய கட்சி தொண்டர்கள் இந்த கூட்டமாக இருக்கிறார்கள். இங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2 இடங்களில் சொற்பொழிவாற்றுகிறார். அதன் பிறகு இந்த பகுதியாக செல்லக்கூடிய அவரது வாகனம் மெதுவாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய பாதுகாப்பிற்காக சென்னையில் உள்ள ஏராளமான போலீசார் பாதுகாப்பில் குவிக்கப்பட்டிருந்த போதிலும் வெளிமாவட்ட போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் வரக்கூடிய அந்த பகுதி என்பதால் இந்த பகுதியுடைய அனைத்து கட்டடங்கள் மீதும் காவலர்கள், உளவு பிரிவு காவலரும் சரி, மகளிர் காவலர் உட்பட அனைவருமே இந்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எதிரில் உள்ள அந்த கட்டடத்தின் மீது காவலர் இருப்பது தெரியும். ஒவ்வொரு கட்டடத்தின் மீதும் காவலர்கள் ஆங்காங்கே பாதுகாப்பு நிறுத்தப்பட்டு, அதாவது அதிக அளவிலான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் போக்குவரத்து வழக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, கட்சி தொடர்கள் ஆரவாரத்தை செய்வதை பார்க்கலாம். அதாவது தங்களுடைய கட்சி தலைவர் வரக்கூடிய வருகை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அந்த ஆரவாரம் மிக்க அந்த காட்சியை நீங்க காண முடியும். அதாவது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இங்க இந்த பகுதி அதிமுக குவிந்து உள்ளனர். தங்களுடைய தலைவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்துக்கு தங்களுடைய தலைவர் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதால் அதிமுக ஒரு உற்சாகம் கரைபுரண்டு கூட காண முடிகிறது. தம்பி தமிழரசன், முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரத்தில் ஈடுபடுறதையொட்டி பெருமளவு அதிமுகவினர் அந்த தொகுதியில் குவிந்திருக்கிறதா சொன்னீங்க. அதிமுகவினர் என்ன மாதிரியான வரவேற்பை தங்களுடைய தலைவருக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க சுப்பையா? தமிழரசன் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பகுதி முழுவதுமே பிற்பகல் முதலே ஆர்வமா இருக்காங்க. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவருடைய பிரச்சாரத்தை வருவதற்கு முன்னதாகவே அதாவது இங்கு கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது கூட்டமாக நின்று கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் உள்ளனர். இதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் அவ்வப்போது வந்து பார்த்து வண்ணம் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அதாவது ஒயிலாட்டம், கரகாட்டம் சில இடங்களில் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் பொய்க்கால குதிரையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த பகுதியில் நடைபெற்றது. சாலையில் இருபுறமும் அது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக தங்களுடைய தலைவரை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். இதற்கிடையே அதாவது சுமார் 2 மணி நேரமாக இந்த பகுதியில் இருப்பதால் இவர்களுக்கு அதாவது முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடத்தப்பட்டன. சிறு சிறு இடங்களில் அதாவது நடத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தெருவிலும் சந்து வழியாக ஒவ்வொரு பகுதியிலும் வாயிலாக ஒலிபெருக்கி அமைத்து எம்ஜிஆருடைய பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட வண்ணம் உள்ளன. தொடர்ந்து 2-3 மணி நேரமாக தொடர்ந்து எம்ஜிஆர் பாடல் ஒளிபரப்புகிறது. இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் கூட இந்த பகுதி முழுவதும் வளம் வந்தம் உள்ளனர். அதுவும் குறிப்பாக அதிமுக வடபகுதி நிர்வாகிகள் தற்போது அங்கு வந்துள்ளனர்.
குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் அமைச்சர் ஓபிஎஸ் கூட வந்திருக்கிறாரு. அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து ஜெயலலிதா வரக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா வரக்கூடிய அந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்னதாக இருப்பதை காண முடியும். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், அதாவது நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது இங்கு வந்துள்ளனர். அதிமுக நிர்வாகிகளும் வந்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து தற்போது வரை இயக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் போக்குவரத்து நிறுத்தப்படலாம். அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் மற்றும் அதிமுக பொருளாளரும் மூத்த அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவருமே இங்கே தற்போது வந்து இருக்கிறார்கள். எம்ஜிஆர் சிலைக்கு முன்னதாக இங்குதான் முதல் இடம் என்பதால், முதலமைச்சர் பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய இடம் என்பதால் முன்னதாக அமைச்சர் பெருமக்கள் இங்கு வந்துள்ளார்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடும் பெருமளவு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சிறிது நேரத்தில் வரக்கூடும் என்பதால் அதிமுக உற்சாகமாக வரவேற்பதற்காக தங்களுடைய தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் கோஷம் எழுப்பியவுடன் உள்ளனர். தற்போது அந்த காட்சி கூட பார்க்கலாம். அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பதவியை ராஜினாமா செய்த வெற்றிவேல் அவர்கள் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அங்கு அதிமுக அவைத் தலைவர் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தற்போது உள்ளார்கள். அந்த காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா அமைச்சர்களும் வந்திருக்காங்க. முன்னாள் அமைச்சரும் தற்போது வந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூட வந்திருக்கிறார். அவர் உட்பட அனைவருமே இந்த இருப்பதை காண முடியும். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வரக்கூடும் என்பதால் முன்னதாக அமைச்சர் பெருமக்கள் இந்த பகுதியை வந்து தற்போது இங்குள்ள கட்சி ஏற்பாடுகளை கவனித்து உள்ளனர். முதலமைச்சர் வந்து இங்கு மாலை அணிவிக்கிறாரா இல்லை மலர் தூவி தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும். ஆகவே இங்கு அவர் பேசுகிறார் என்பது தெரியவில்லை. அவரது வாகனம் மெதுவாக ஊர்ந்த வண்ணம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த சாலையுடைய இருபுறமும் உள்ள தொண்டர்கள் தங்களுடைய தலைவரை வரவேற்கும் வண்ணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வாகனம் மெதுவாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசன்.